பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 13 ஜூன் 2025 வெள்ளிக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சதான். குஜராத்தில் விமான விபத்து 241 பேர் உயிரிழந்திருக்காங்க. 1998க்கு அப்புறம் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பு விமான விபத்தில் இதுதாங்க. ஏன்னா 1998ல் 2 விமானம் வான்வெளியிலேயே மோதிக்கிச்சு. கஜகஸ்தானும் ப்ளஸ் அது போக யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட விமானமும் மோதிருச்சு. அதில் ஒரு 398 பேருக்கு மேலே உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு 1998ல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய முன்னேற்றங்கள் வந்துருச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் நடந்த ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பு எது அப்படின்னா அது இந்த விமான விபத்து தான். சரிங்களா? இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த விமானத்தோட மாடல், இந்த ஏர் இந்தியா விமானம் போச்சு பார்த்தீங்களா, அந்த விமானம் வந்து போயிங் அப்படின்ற நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. அந்த விமானத்தோட மாடல் பேர் என்னன்னா 7878 ட்ரீம் லைனர் விமானம். சரியா? இதுதான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமாக பார்க்க வேண்டியது. இதில் முக்கியமான விவிஐபி ஒருத்தர் இறந்துருக்காரு. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குஜராத்தோட முன்னாள் முதலமைச்சர் சரியா விஜய் ரூபானி. அவர் வந்து இறந்துருக்காருங்க, 68 வயசு. சரிங்களா? 2014 21 வரையும் இவர் குஜராத்தோட சிஎம்மாக இருந்திருக்காரு, விஜய் ரூபானி. ஸோ மேபி கேட்கலாம், விஜய் ரூபானி எந்த மாநிலத்தோட முதல்வராக இருந்தார், எப்போ வரையும் இருந்தார் அப்படின்னா 2014 21 வரையும் இவர் இருந்திருக்காரு. சரிங்களா? சரி, ரைட்டு. உள்ள எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சிலது இருக்குது, நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஜூன் 12 உலக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம். அந்த இதை திரும்ப இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய விழிப்புணர்வு நடந்திருக்கு, அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து உயர்நீதிமன்றம், அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளை, அப்படி தான் சொல்லணும். மதுரை உயர்நீதிமன்றம் சொல்லக்கூடாது. மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? மதுரை அமர்வு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரி வெஹிக்கிள் விட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. இப்போ ரீசெண்டாக எந்த உயர்நீதிமன்றத்தில் பேட்ரி வெஹிக்கிள் விட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அது சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் தான் விட்டுருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா, அது நான் பார்த்துருக்கேன். அந்த கட்டடத்திலிருந்து மெயின் ரோடு வரையும் வர்றதுக்கு 300 மீட்டருக்கு மேலே நடக்கணும். இது வந்து கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், மாற்றுத்திறன் உடையவங்க. சரிங்களா? இவங்க 3 பேத்துக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த பேட்டரி வெஹிக்கிள் விட்டுருக்காங்க. சரியா? சரி, ரைட், ஓகே. அடுத்து இந்ததுங்க, நம்ம பார்த்தோம்ல, கமல்ஹாசன் உட்பட 6 பேர் போட்டியின்றி தேர்வு. எதுக்கு அப்படின்னா மாநிலங்களவைக்கு. சரியா? இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இதுதாங்க. அதாவது இப்போது மாநிலங்களவையில் கட்சிகளோட பலம் என்ன அப்படின்னா, திமுகவுக்கு 10 எம்பிக்களும், அதிமுகவுக்கு 4 எம்பிக்களும், அதை தவிர்த்துட்டு மதிமுக 1, பாமக 1, காங்கிரஸ் 1, தமிழ் மாநில காங்கிரஸ், இவங்க எல்லாத்துக்கும் ஒன்று சேர்த்து மொத்தம் 18 உறுப்பினர்கள் இருக்காங்க. சரியா? இதை மேலோட்டமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? நெல் கொள்முதல், எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து அவங்களோட தேர்தல், தமிழ்நாடு அரசு தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, 2250, 2300ன்னு. ஸோ நேற்று நடந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு, ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய். அதே மாதிரி சன்ன ரக நெல்லாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 2545 ரூபாய் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸு ஒரு குவிண்டாலுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க. ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? இது இன்ன வரையும் எந்த அரசும் 2500 ரூபாய் கொடுத்தது கிடையாது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில். நம்மளுக்கு நம்பர்ஸை வச்சு நிறையா கொஸ்டின்ஸ் வருது. சரியா? அதனால் இது மேபி கேட்கலாம். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸு நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு எவ்வளோ அப்படின்னா 2500 ரூபாய். சரி, ரைட்டுங்க. அடுத்தது பார்க்கலாம். இந்த விமான விபத்து தான் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இதில் நான் சொன்னது எதுனா இந்த தாங்க, இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் 1988, சாரி 98ன்னு சொல்லிட்டேன். இல்லை இது இல்லை, ஒரு நிமிஷங்க. 392 பேருக்கு மேலே அந்த இருக்குது பார்த்தீங்களா, 396ங்க. சரிங்களா? 98ன்னு சொல்லியிருந்தேன், 96. எங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் தான் இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய விபத்து நடந்திருக்கு. சவுதி அரேபியா விமானமும் கஜகஸ்தான் விமானமும் நேருக்கு நேரம் மோதினது 1996 ஹரியானாவில். அதுக்கப்புறம் மிகப்பெரிய விபத்து இதுதான். இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா,
இதை விசாரணை பண்ணுறது வந்துட்டு ஏஏஐபி அப்படின்ற அமைப்புங்க. ஏஏஐபி அப்படின்னா என்னன்னா ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ. ரொம்ப முக்கியம் சரியா, கண்டிப்பாக கேட்பாங்க விசாரணை பண்ணக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்கங்க. வெறுமனை ஏஐபி இப்படி கூட கேட்கலாம், இல்லை ஏஐபி கொடுத்து அதோட எக்ஸ்பென்ஷன் கேட்கலாம். ஏன்னா எக்ஸ்பென்ஷன் சார்ந்து ஒரு கொஸ்டின் கட்டாயம் வந்துடுது. அப்போ ஏஐபி தான் அதை விசாரிக்கிறாங்க. ஏஐபினா ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ சரியா. அதே மாதிரி இப்போ நியூஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா இந்த மேடே சரியா. மேடே அப்படின்னா என்னன்னா, அதாவது மேடே அழைப்பு என்பது விமான பயணத்தின் போது பெரும் உயிர் சேதத்தை விளைவிக்கக்கூடிய அவசர நிலை குறிக்க ரேடியோ தகவல். யார் அனுப்புவாங்கன்னா பைலட் அனுப்புவாங்க. யாருக்கு அனுப்புவாங்கன்னா ஏடிசி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, ஒரு பெரிய கோபுரம் மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்ளைட்டு இது ஏற போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா, ஏர்போர்ட் போனீங்கன்னா தெரியும், பெரிய கோபுரம் மாதிரி இருக்கும். அதை தான் ஏடிசின்னு சொல்லுவாங்க, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு விமானி விடுக்கப்பட்ட அழைப்பு தான். ஸோ ஃபஸ்ட்டு அது டேக் ஆஃப் ஆன உடனே இந்த மேடே அழைப்பை வந்து கொடுத்துருக்காரு விமானி. ஸோ அவங்க டக்குன்னு உடனே அட்டன் பண்ணிட்டு திரும்ப ரிப்ளை கேட்கும்போது ரிப்ளை இல்லை, அதுக்குள்ளே இந்த அசம்பாவிதம் நடந்துருச்சு. ஸோ மேடே அப்படின்னா என்னன்னு கூட கேட்கலாம் சரிங்களா. மேடே அழைப்பு என்பது விமான பயணத்தின் போது பெரும் உயிர் சேதத்தை விளைவிக்கக்கூடிய அவசர நிலை குறிய ரேடியோ தகவல் தொடர்பு மூலம் விடுக்கப்படும் அழைப்பு சரியா. சரி ரைட் ஓகேங்க. அடுத்து இது பாருங்கள், அதாவது இந்தியா பிரான்ஸு கூட்டு இராணுவ பயிற்சி பேர் என்னன்னா சக்திங்க சரியா. ரொம்ப முக்கியமானது. இந்தியா பிரான்ஸு கூட்டு இராணுவ பயிற்சி பேர் சக்தி. எங்கே நடைபெறுது அப்படின்னா லா கவலேரி அப்படின்ற இடத்துல பிரான்ஸில் வந்து நடைபெறுது சரியா. சரி ரைட், அடுத்தது பார்க்கலாம். இந்தங்க அதாவது ஜெர்மனியில் வந்து உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் நடைபெறுது. அதில் வந்து இந்தியாவோட ஸ்விஃப்ட் கவுர் அவங்களுக்கு வந்து வெண்கல பதக்கம் கிடைச்சிருக்கு. அப்போ மேபி கேட்கலாங்க, ஸ்விஃப்ட் கவுர் யார் அப்படின்னா துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை. ஸ்விஃப்ட் கார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்விஃப்ட் காரை வந்து துப்பாக்கி வச்சு சுட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்விஃப்ட் கவுர் சம்ரா இவங்க யார் அப்படின்னா துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை. ஜெர்மனியில் நடைபெறக்கூடிய உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதலில் இவங்களுக்கு வெண்கல பதக்கம் கிடைச்சிருக்கு சரியா. சரி ரைட், அடுத்து இது ரொம்ப முக்கியங்க. உலகளாவிய பாலின இடைவெளி குறியீடுல 131வது இடத்துல இருக்கு இந்தியா. மொத்தம் 148 நாடுகள் தான் கணக்கெடுத்திருக்காங்க. இப்போ நம்ம பாலின இடைவெளி குறியீடு அப்படின்னா பிறப்பை மட்டும் வச்சு நம்ம இதை கணக்கு பண்ணக்கூடாது. அவங்க எதை வச்சு கணக்கு பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அதாவது இந்த இருக்கு பார்த்தீங்களா, பொருளாதார பங்கேற்பு. பெண்கள் வந்து பொருளாதாரத்தில் எவ்வளோ பங்கேற்றிருக்காங்க, அவங்களுக்கான கல்வி வாய்ப்பு, சுகாதாரம், உயிர் வாழ்வு, அரசியல் அதிகாரம் அளித்தல், இந்த காரணிகளை பேஸ் பண்ணி தான் இந்த பாலின இடைவெளி குறியீடு வெளியிட்டிருக்காங்க. யாருன்னா உலக பொருளாதார அமைப்பு தான் இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. 148வது இடத்துல 131வது இடம்ன்றது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு மோசமான ஒரு நிலைமை சரியா. இதில் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, தெற்காசியாவிலேயே மிகச்சிறந்த நாடு இந்த பாலின இடைவெளி குறியீடு குறைஞ்சு மிகச்சிறந்த நாடு எது அப்படின்னா நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், வங்கதேசம் சரியா. பங்களாதேஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெற்காசியாவிலேயே பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் ப்ளஸ் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு பாதுகாப்பு கொடுக்குறதுல முதல்ல இருக்கக்கூடிய நாடு. அதாவது தெற்காசியாவில் முதலிடம், மொத்தம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 75வது இடத்துல இருந்தது. இப்போ 24வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. ரைட்டுங்க, 75வது இடத்துல இருந்தது, இப்போ 24வது இடத்துல வங்கதேசம் இருக்கு சரி. அதே மாதிரி நம்மளுக்கு முன்னாடி நேபாளம், இலங்கை, பூட்டான், சின்ன சின்ன நாடு, மாலத்தீவு முதற்கொண்டு, மாலத்தீவு கூட நம்மளுக்கு பின்னாடி தான் இருக்காங்க. பட் பூட்டான், இலங்கை, நேபாள் எல்லாமே வந்து நம்மளுக்கு முன்னாடி இருக்காங்க பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் எல்லாத்துலேயும். இந்தியா வந்து 131வது இடத்துல இருக்குது. கொஞ்சம் நம்ம சங்கடப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் சரியா. சரி ரைட்டு ஓகேங்க. வேறு இதில் வந்துட்டு இந்த இது கொடுத்துருக்காங்க என்னன்னா 25 கோடி கிலோவாக உயர்ந்தது தேயிலை ஏற்றுமதின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஜாகிரஃபி புக்கில் பார்த்துருப்போம். அதாவது தேயிலை உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல சீனாவும் 2வது இடத்துல இந்தியாவும் இருக்குது. காப்பி உற்பத்தியில் 7வது இடத்துல இந்தியா இருக்குது சரியா. இப்போ கரண்ட்டாக வந்து தேயிலை ஏற்றுமதி 25 கோடி கிலோவாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்க. இன்றைக்கி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நியூஸ் அவ்வளோதான். முக்கியமான நியூஸ்ஃபுல்லாக பார்த்துட்டோம். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.